மகர ராசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். பிப்ரவரி மாதத்தினுடைய முழுமையான பலன்களை இந்த பதிவில் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக முழுமையாக நீங்கள் அறியலாம். பிப்ரவரி மாதத்தில் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவான் கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் இருக்கிறது. தற்போது மகர ராசியில் உள்ள புதன் பகவான் கிரகமானது பிப்ரவரி 4ஆம் தேதி கும்பராசிக்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளார். சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசியில் பயணத்தை தொடங்க உள்ளார். குரு பகவான் ரிஷபராசியிலும், செவ்வாய் பகவான் மிதுனத்தில் வக்ர நிலையிலும், கேத்து பகவான் கன்னி ராசியிலும், கும்பத்தில் சனி பகவானும், சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் உள்ளார். அதே போல ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த கிரக நிலையில் தான் ராசி பலன்கள் அமைகிறது. சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்திற்குள் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பெயர்ச்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறார். இந்த மாதத்தினுடைய கிரக நிலையை பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, கன்னி ராசியில் கேத்து பகவான், மகர ராசியில் புத ஆதித்ய யோகம், கும்பத்தில் சனீஸ்வர பகவான் மூல திரிகோண ஸ்தானம், மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் என்ன விதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் என்பது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்று தனிப்பட்ட குணம் உண்டு. அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் மகிழ்ச்சியான மாதம். இந்த பிப்ரவரி மாதம் பாக்யாதிபதி புதன் பகவான் ராசியில் பல நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாதிகளில் இருந்து விடுதலை அடைவீர்கள். மருத்துவ ஆலோசனைகள் பெற ஏற்ற நேரம். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு உண்டாகும். மூச்சு தொடர்பான பிரச்சனை, காது தொடர்பான பிரச்சனைகளால் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. 8ஆம் இடத்திற்குரிய சூரிய பகவான் ராசியில் அமர்ந்துள்ளார். 6க்குரியவர் 8க்குரியவர் ராசியில் அமர்ந்துள்ளதால் அரசுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான வரிகளை செலுத்துவது நல்லது. தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் வர வாய்ப்பிருப்பதால் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது விசேஷம். 2ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான் சேர்வதாலும் 13ஆம் தேதியிலிருந்து அஷ்டமாதிபதியும் சேர்வதால் வாக்கினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாக்குறுதி, உறுதிமொழி கொடுப்பதை தவிர்ப்பது விசேஷம். மகர ராசி அன்பர்களே, 3இல் உள்ள சுக்கிர பகவான் நன்மையான கிரகமாக உள்ளது. நல்ல பொருளாதார வளர்ச்சி பெறும். 3இல் உச்சம் பெறுவதால் உங்களுடைய மகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். சுக்கிர பகவான் ராகு பகவானின் சேர்க்கை, அலர்ஜி, சளி இது போன்ற பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், பாதிப்புகள் உண்டாகும். நகைகள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தில் உங்களுக்கு இயலாத விஷயங்களை பிறருக்கு செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது. குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் அனைத்து விதமான உயர்வுகளையும் கொடுக்கும். நிதி சார்ந்த பலன்கள் அள்ளி கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். கோவில் பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. 6இல் செவ்வாய் இருப்பதால் சில உடல்நல கோளாறுகள் 6இல் செவ்வாய் பகவான் இருப்பதால் சில உடல்நல கோளாறுகள் ஏற்படும். எதிரிகள் உங்களை வீழ்த்த பார்ப்பார்கள். உடம்பில் இரத்தம் சம்பந்தப்பட்ட, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் நிறைந்த நன்மைகளை தரும் காலமாக இருக்கும். வியாபாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, குருவின் பார்வை என அனைத்து சம்பத்துகளும் உண்டாக்கும். மதுரை வீரன் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சுக்கிர பகவானுடைய அனுகூலம் மிக சிறப்பாக இருப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு நிறைந்த மாதமாக அமைய மேற்கூறிய தெய்வத்தை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.